ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இந்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஆம் ஆத்மி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளது குறித்து பேசியுள்ள காஷ்மீர் முதல்வரும் இந்தி கூட்டணியில் அங்கம் வகிப்பவருமான உமர் அப்துல்லா, 2 பேரும் இன்னும் நிறைய சண்டை போட வேண்டும் என்று காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மியை கேலி செய்துள்ளார். இதுகுறித்து அவர் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளும் அளவுக்கு 2 பேரும் சண்டை போட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய உமர், மக்களவை தேர்தலுக்கு மட்டும் இந்தி கூட்டணி உருவாக்கப்பட்டது என்றால் அதனை முடித்துக் கொள்வது பற்றி முடிவெடுக்கலாம் என்று கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி ஒன்றாக கூட்டணி வைத்து மக்களவை தேர்தலை சந்தித்த நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2 கட்சிகளும் கூட்டணி வைக்காமல் தனித்தனியே தேர்தலை சந்தித்தன. 2 கட்சிகளும் தேர்தலின் போது ஒருவர் மீது ஒருவர் கடுமையாக குற்றச்சாட்டுகளை வைத்தன. குறிப்பாக கெஜ்ரிவாலை ஆன்டி இந்தியன், ஆம் ஆத்மி பாஜகவின் பி டீம் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருந்தது. மேலும் இந்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இந்தி கூட்டணியில் கட்சிகளுக்கு இடையே உள்ள ஈகோ பிரச்சனையால் தான் டெல்லி தேர்தலில் பாஜக வெற்றியடைந்தது என்று கருத்து தெரிவித்தார்.